RDXக்கு எழுந்திருக்கிற இரண்டாவது பெருங்கேள்வி, இந்த திமுக கூட்டணி பிரச்சனை எல்லாம் தாண்டி செல்வ பெருந்தகைக்கு செக் வைக்க முயல்கிறாரா KS அழகிரி? எப்பா செல்வ பெருந்தகை, நீதானப்பா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், இதை நீதானப்பா பேசணும், நீ இல்ல சொல்லணும் தமிழ்நாடு காங்கிரஸ் கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு ஒரு ரோல் இருக்கு, நாங்க நிறைய தொகுதி கேட்போம், கூட்டணி ஆட்சியை டிமாண்ட் பண்ணுவோன்னு, இப்படி பேசாம இருக்கியப்பா அப்படின்னு கேட்கிறாரோன்னு நமக்கு இல்லை, RDXக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கு. செல்வ பெருந்தகைக்கு செக் வைக்க முயல்கிறாரா KS அழகிரி? இப்படி ஒரு கேள்வியை நீங்க எழுப்பியிருக்கிறீங்க, நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. இல்ல நான் நீங்க பதில் சொல்லுங்க சார். நான் கேள்வி எனக்கு கேள்வி கேட்கறதா ஈஸி, பதில் சொல்லுவாரு. இப்போ உண்மையிலேயே செல்வ பெருந்தகை பொதுவாகவே திமுக தலைமையோடு ஒரு நெருக்கம் காட்டுகிறார். அந்த நெருக்கம் ஒரு காங்கிரஸ்காரராக காட்டுகிறதை விடவும் ஒரு திராவிட தன்மை அதுக்குள்ள இருக்கு. பெரிய லெவல்ல கூட்டணிக்குள்ள உரசல் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரா? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. ஒருவேளை பொறுப்புல இருக்கிறனால செல்வ பெருந்தகை அந்த கேள்வியை கேட்கல, தன் பொறுப்பில் இல்லாத காரணத்தால் KS அழகிரி இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இப்போ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை இப்படி ஒரு கேள்வியை கேட்டது இல்லையா? கேட்டிருக்காரு. ஆமா, அவர் காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்ட உடனேயே அது போன்ற பேச்சுக்களை அவர் பேசியிருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூன்ல கூட அவர் பேசியிருக்கிறார். ஆனா பேசிட்டு அவருக்கு அது ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். நான் திமுகவுக்கு எதிராகலாம் ஒன்றும் பேசல, இல்ல கூட்டணிக்கு ஒரு மாறுபட்ட முறையில எல்லாம் நான் பேசல என்பது போலதான் அவர் சொல்ல வேண்டியிருந்தது. அப்போ செல்வ பெருந்தகை ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். சொன்னா என்ன விளைவு ஏற்படும் அவர் பார்த்திருக்கிறார். KS அழகிரியும் கூட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தபோது இது போன்ற பேச்சுக்களை அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார். அந்த பேச்சு வெளியில வரும்போதும் அவர் மீண்டும் இதே ஒரு விளக்கத்திற்கு சொல்லப்படுற நிலைக்கு தான் அவர் தள்ளப்பட்டிருக்கார். இப்பவும் கூட இதை சொல்லிட்டு கடைசி அவர் என்ன சொல்றாரு, இல்லைங்க நாங்க எப்பவுமே இந்தியா கூட்டணியில தான் இருப்போம், நான் இப்படி சொல்றதுனால ஏதோ நாங்க கூட்டணியை முடிச்சுக்கோ, அதுல இருந்து வெளியில அந்த பொருளை நீங்க எடுத்துக்காதீங்கன்னு பதறி போய் அதை சொல்றாரு. இல்ல பொதுவா இந்த பேச்சே திமுகவை நோக்கிய பேச்சான்ற நமக்கு சந்தேகம் அங்கிருந்து வர்றது. இல்ல இப்ப நீங்க ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டுறீங்க, அந்த கூட்டத்துல நம்ம கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தணும். எப்பா நீங்க திமுகவை நம்பிட்டு இருக்காதீங்க, திமுக மாதிரி நம்மளும் வளரணும், திமுக நம்ம பேரம் பேசணும், நாம கேட்கிற தொகுதியை மறுக்காம திமுக கொடுக்கிற இடத்துக்கு காங்கிரஸ் கட்சியை நகர்த்தணும்னு பேசுகிற போது ஒரு உற்சாகம் ஊட்டுகிற வகையில் அதெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனா KS அழகிரி அந்த காங்கிரஸ் கூட்டத்தில் பேசல, அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு, அவருடைய ஆசையை சொல்லுகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கு மீண்டும் ஒரு காமராஜர் ஆட்சி அமைப்பதற்கான எல்லா ஆசையும் இருக்கிறது. அந்த ஆசையை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல சார்? கண்டிப்பா சொல்லக்கூடாது. நீங்க காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கான வேலைகளை நீங்க ஏதாவது செய்யறீங்களா, அல்லது காமராஜர் ஆட்சிங்கிறது என்னன்னாவது மக்கள்கிட்ட விலக்கி பேசுறீங்களா? இப்படி எதுவுமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க திரும்ப அதை ஒரு ஸ்லோகன் மாதிரி நீங்க சொல்றீங்களே ஒழிய அந்த ஸ்லோகனுக்கு நீங்களே நேர்மையா இருக்கிறீங்களாங்கிறதே சந்தேகத்திற்குரியதுதான் இல்லையா? அப்ப அதுல இருந்து தான் இந்த சிக்கலே வருகிறது. இப்படி ஒரு கேள்விக்குள்ளே நம்ம ஏன் போறோம்? இப்படி ஒரு கட்சி, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த முன்னணி தலைவர் ஒருத்தர் இப்படி நாங்க கூடுதல் இடங்களை கேட்டு போறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம் என்று அவர் சொல்லும் பொழுது நம்ம விவாதம் அந்த திசையில் செல்லாம இவங்களுக்கு வேற என்னென்னலாம் உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம ஏன் போக வேண்டியது இருக்குன்னா அந்த கட்சியினுடைய நடைமுறை அப்படிதான். இப்போ இந்த பிரச்சனைகள்ல திமுக தலைவர் எப்படி சமாளிப்பாரு? இப்படி ஒரு கோரிக்கையோட வந்தாங்கன்னா முத கேள்வியா தான், திமுகவுக்கு நெருக்கடியா? நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, திமுகவுக்கு நெருக்கடியா? இல்ல இது எப்படி திமுகவுக்கு இது எப்படி நெருக்கடியாக? நீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இதை ஆரம்பிச்சு வைக்கிறார். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்றார். அவர் சொல்லும் போது கூடுதலா வேறொரு விஷயத்தையும் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பாஜக அதிமுக மிரட்டி பணிய வைக்குதுன்னு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் இருந்த போது காங்கிரஸ் திமுகவை மிரட்டி பணிய வச்சது உண்மை. அண்ணா அறிவாலயத்துல மேல ரைடு போயிட்டு இருந்துச்சு, கீழே அவங்க மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க. அந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 63 தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ திமுக அன்றைக்கு 63 தொகுதிகள் காங்கிரசுக்கு கொடுத்ததுன்னா அதுக்கு பின்னணியில் இருந்து அந்த மிரட்டல்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுகிறார். ஏன்னா அப்பதான் இந்த 2G பிரச்சனைகள், அது தொடர்பான பல்வேறு சிக்கல்கள் வருகின்றன. அப்போ காங்கிரஸ் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அல்லது ரைடு விட்டு மிரட்டித்தான் அதிகபட்சமா 63 தொகுதிகளே வாங்க முடியும். அப்போ மிரட்டி பணிய வைக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கலந்துருது. நேரடியாக இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா பேரம் பேசுறதுக்கு அவங்க என்ன சத்தியமூர்த்தி பவனுக்கு வர்றாங்க திமுக, நீங்க மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு இல்ல, நீங்க தான் அண்ணா அறிவாலயத்துக்கு போகணும். அதானே நடக்குது. அண்ணா அறிவாலயத்துக்கு நீங்க தான் போய் பேசணும். பேச போகும்போது நீங்க வெளியில வேணா சொல்லிக்கலாம், நாங்க இத்தனை தொகுதிகள் கேட்போம், அத்தனை தொகுதிகள் கேட்போம். சரி கேட்கிறோம்,
கேட்கறீங்க, கொடுத்துறோம், எத்தனை தொகுதிகளை நீங்க ஜெயிப்பீங்கன்னு அவங்க கேட்பாங்கல்ல. இதை நாம கேட்க வேண்டியதில்லை, திமுக கேட்க வேண்டியதில்லை. அதிமுகவை சேர்ந்த செம்மலை கேட்கிறார் அவரு. அவர்கிட்ட கேட்ட போது நம்ம நேரலையில அவர்கிட்ட கேட்கிற நம்ம நெறியாளர் கேட்கிறாங்க. கேட்கும்போது அவர் அழகா சொன்னார். அவரு சரிங்க, 63 தொகுதி வாங்கினீங்க, எத்தனைகளை ஜெயிச்சீங்க? நீங்க வெறும் 5 தொகுதியில ஜெயிச்சீங்க. அப்ப கூடுதல் இடங்களை கேட்டு வாங்கினா மட்டும் நீங்க ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்கிறதுக்கு என்ன உங்ககிட்ட அடிப்படை இருக்கு? முதல்ல நீங்க ஒரு வேட்பாளர் ஒருமித்த கருத்தோட நீங்க தேர்வு செஞ்சிருவீங்களா? அப்ப இவ்வளவு சிக்கலை வச்சுக்கிட்டு நீங்க போய் திமுகவை மிரட்டி பணிய வைக்க முடியுமான்ற கேள்விக்குள்ளே போக முடியாது. இதுல இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தால், மத்தியில் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு திராவிட கட்சியை மிரட்டி சட்டமன்ற தேர்தலில் 63 சீட்டுகளை வாங்க முடியும். அது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட பொருந்தும். இதுல இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 8லிருந்து 10% வாக்குகளை வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 25லிருந்து 40ங்கிற நம்பரை நம்மளால தாண்ட முடியல. இந்த முறை பாஜக கூட்டணியில் பாஜகவுக்கு அதிமுக காங்கிரஸை விடவும் குறைவான சீட்டுகளை ஒதுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டுமே தேசிய கட்சிகள். காங்கிரஸுக்கு திமுக ஒதுக்குற எண்ணிக்கை அளவுக்கு தான் அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்குமா அப்படிங்கிற கேள்வியை பொறுத்து தான் காங்கிரஸ் இந்த கோரிக்கைகளை அடுத்த தேர்தலில் எழுப்புவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த செக்மெண்ட் போகலாம் சார். போயிடலாம். இப்போ அடுத்து நாம ஆர்டிஎக்ஸினுடைய 2வது செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். எடப்பாடியை பழிவாங்க விஜயுடன் தினகரனா? இப்படி ஒரு கேள்வி ஆர்டிஎக்ஸுக்கு ஏன் எழுந்திருப்பது என்பது குறித்து ஒரு ரேப் பார்த்துடலாம். பாஜக கூட்டணி விவகாரத்தில் எப்போதெல்லாம் அதிமுக தலைப்பு செய்தி ஆகிறதோ அந்த செய்திகளுக்கு பின்னணியில் தொடர்ந்து தினகரன் இருந்து வந்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தினகரன் அதிமுகவையும் அதன் பொதுச் செயலாளரையும் விமர்சித்து கூவத்தூர் முதல் டெல்லி வரையிலான பல கடந்த கால அரசியல் நிகழ்வுகளை வெளிப்படையாக பேசி அதிரடி கிளப்புகிறார். எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக நீடித்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேரமாட்டேன் என அறிவித்திருக்கிறார். அதே சமயம் ஓபிஎஸ்ஸுக்காகவும் சேர்த்தே அரசியல் பேசுகிறார் தினகரன். இருவரும் இருக்கப் போவது ஒரே கூட்டணியில் என்பதை சொல்லாமல் சொல்லியும் வருகிறார். கூடவே தான் இருப்பதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றும் அடித்துச் சொல்கிறார். விஜயை பற்றியும் அவரது கட்சியை பற்றியும் பாசிட்டிவாக பேசுகிறார். இந்நிலையில் தான் விஜயும் தினகரனும் கரம் கோர்க்க 2 தரப்பிலும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் துவங்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எடப்பாடியை மாற்ற பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கத்தான் விஜய் பக்கம் சாய்கிறாரா தினகரன் என்ற கேள்விக்கு விடை தேடி விவாதிக்க போகிறது இந்த ஆர்டிஎக்ஸ். இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறிட்டார். சரியா? மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் வரணும்னா அது ஒரு முக்கியமான நிபந்தனை வைக்கிறார். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக தாங்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், அவரை மாத்திட்டு நீங்க வேற யாரை வேணாலும் அதிமுகல இருந்து போடுங்க, நாங்க கூட்டணிக்கு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டாக அடிபட்டு போயிருதுன்ற மாதிரி தான் நமக்கு தோன்றுகிறது. அப்படியானால் அவர் எந்த கூட்டணிக்கு செல்வார் எப்படிங்கிறதா நம்மளோட அடிப்படையான கேள்வி. இதை ஒட்டி ஆர்டிஎக்ஸுக்கு ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. அந்த கேள்வி என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். 2026ஆம் ஆண்டில் டிடிவி தினகரன் எதிர்பார்ப்பது என்ன? இதுதான் இங்க நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, 2026ல் என்ன மாதிரியான ரிசல்ட் வரணும்னு டிடிவி தினகரன் ஆசைப்படுறாருன்னு நீங்க கேட்குறீங்க, அப்படிதானே? அப்படியே அதை புரிஞ்சுக்கலாம். அல்லது டிடிவி தினகரன் அவருடைய அமமுக கட்சி என்ன எதிர்பார்க்கிறாங்க, யாருகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாங்க, இந்த எதிர்பார்ப்பு ஏன் அவங்களுக்கு உருவாகுது, அப்படி கூட நம்ம அந்த கேள்வியை புரிஞ்சுக்கலாம். இல்லை, எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறதுக்கு அந்த கூட்டணி தலைமை தாங்கிற கட்சியை ஏற்றுக்கணும், அந்த கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளை ஏற்றுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு நிபந்தனைகளை விதிக்கலாம். ஆனால் பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்கிறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அதிமுகவில் யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னு நான் சொல்லுவேன், அல்லது எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்னு நிபந்தனையை ஒரு கூட்டணிக்கு விதிக்க முடியுமா? இந்த எழுப்புகிற இந்த கேள்வி நியாயமான கேள்வியா? நமக்கு டவுட் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய செய்தியாளர் சந்திப்புக்குள்ள நம்ம போண்டிருக்கு. அவர் டிடிவி தினகரனை பற்றியும் நிறைய பேசி இருக்கிறார். அதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு பேச்சு என்னன்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார், அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க, திடீர்னு வெளியில போயிட்டாங்க, ஏன் போயிட்டாங்கன்னு தெரியல, இப்போ போனீங்கன்னா இவர் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஏன் அவர் அப்படி பேசுறாருன்றதுல அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் அவர் இப்ப திடீர்னு இப்படி பேசுறாருன்னு என்ன சந்தேகம்னா, நான் போய் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்ததுக்கு பிறகுதான் அவர் இப்படி பேசுறாருன்றார் அவர். ஓகே,
எடப்பாடி பழனிசாமி. நீங்க அந்த செய்தியாளர் சந்திப்பை கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். ஓகே, ஏன் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வேணும்னு உள்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்ததுனால தான் எதிர்க்கிறாரா? ஓகே, அவர் ட்விஸ்ட் பண்றாரு, ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமைக்கு வந்ததன் பிறகு இருக்கக்கூடிய முதன்மையான குற்றச்சாட்டு, அந்த அதிமுகவினுடைய பிரதான வாக்கு வங்கியாக இருந்தவங்க முக்குளத்தூர் சமூகம், வேறு பட்டியலின சமூகங்கள் இருக்கிறாங்க, பல்வேறு சமூகங்கள் இருக்கிறாங்கன்னா பிரதானமாக அவங்க இருக்கிறாங்க. அப்படி இவர் வந்ததன் பிறகு இந்த மேற்கு மண்டலத்துக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்த பகுதியை, தென் பகுதியை வந்து கவனிக்காம விட்டார், அல்லது அந்த கட்சியிலே பிரதித்துவம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அதனுடைய அடிப்படையில் தான் தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பின்னடைவை அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ இந்த முக்குளர் சமூகத்தை வந்து கவர்ந்து இழுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்கிறது. அதுக்கு இடையூறாக இருக்கிறது யாரு? டிடிவி தினகரன், ஓபிஎஸ் சசிகலா. அப்போ அதனால தான் அந்த கூட்டணிக்குள்ளேயே, கட்சிக்குள்ளே அவங்களை சேர்க்க மாட்டோம், கூட்டணிக்குள்ளே அவங்களை சேர்க்க மாட்டோம்னு அவர் நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அதே நேரத்தில் அந்த சமூக வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக டிடிவி தினகரனுக்கு எதிராக இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லி விடுகிறாருங்கிறத நம்ம சேர்த்தம் பார்க்க. செப்டம்பர் 18ஆம் தேதி டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இந்த கூட்டணி குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்னங்க அது பார்த்தலாம். பழனிசாமி என்கிற ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. அது தற்கொலை முயற்சிக்கு சமம். சார் அடிச்சா சார், ஒரே அடி அடிச்சது. அது தற்கொலை முயற்சிக்கு சமம். நான் திரும்ப அவரை முதலமைச்சர் வேட்பாளராக என்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது. அவரை தவிர அதிமுகலேருந்து யார் சொன்னாலும் நான் கூட்டணிக்கு வர தயார் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2026 அதிமுக ஆட்சி அமையணும் அப்படிங்கிறத விடவும் எடப்பாடி பழனிசாமி 2026 முதலமைச்சராக இருக்கக்கூடாதுங்கிறதா டிடிவி அவர்களுடைய முதல் நிபந்தனை புரிஞ்சுக்கலாமா? அப்படியும் புரிஞ்சுக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் இனிமேல் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், அந்த கூட்டணிக்குள்ள நான் வரவே மாட்டேன் அப்படின்னா இது சொன்னாதான் அது நடக்கும் என்றும் அதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனா அந்த ஹோல்டு அவர்கிட்ட இருக்கா? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்னால் இடம்பெற முடியாது அப்படின்னு சொல்லுகிற அரசியல் சூழல் இப்போது டிடிவி தினகரனுக்கு இருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணித்த அனுபவங்களை பார்க்கிற போது நமக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, சுருக்கமா நம்ம டிடிவி தினகரன் அமமுகவை தொடங்கியதன் பிறகு அவர் என்னன்னா பாஜகவை வந்து முழு மூச்சோடு எதிர்த்தார், கடுமையாக விமர்சித்தார். ஒரு முறை பாஜகவோடு நீங்க கூட்டணி வைப்பீங்களான்னு சொன்ன போது அது கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலைக்கு சமம் என்றும் கூட அவர் சொன்னார். ஆனா அவருடைய நிலைப்பாட்டிலும் மாற்றம் வந்தது. அவர் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார். அப்போ கூட அந்த கொல்லப்பட்டார். ஆமா, அப்போ கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு ஃபெரா கேஸ், திகார் சிறையெல்லாம் மனசுல வந்து போகும் இல்லையா என்று கூட ஒரு விமர்சனங்கள் எழுந்தன. அப்படி ஒரு விமர்சனங்களும் இருந்தது. அப்ப பாஜகவோடு அவர் சேர்றார். அப்போ பாஜக இழுத்த இழுப்புக்கள்லாம் கிட்டத்தட்ட இணங்கி போற நிலையில தான் டிடிவி தினகரன் இருந்தார் என்பதான் நம்முடைய பர்செப்ஷன். அது உண்மை நான் சொல்ல, பர்செப்ஷன் தான். அப்ப அதை நம்பி அந்த 4 மாசம் எடப்பாடி அதிமுக கூட்டணிக்குள்ள வந்ததன் பிறகும் கூட அவர் அங்கேயே தான் இருக்கிறார். அப்ப வந்து எந்த தொகுதிக்கு நாங்க பிரச்சாரம் செய்ய அழைத்தாலும் நாங்க போவோம் என்பது போலத்தான் அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று அங்க இருந்துகிட்டே இருக்கு, அல்லது அவருக்கு வேற ஏதோ சில விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது நிறைவேறாது என்கிற போதுதான் இவர் போறாரு. இப்போ அவரை வேற எதை காட்டியும் யாரும் பயமுறுத்த முடியாது. ஏன்னா அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் போயிட்டாரு. ஆனா அதே நேரத்தில் அவங்க சில நல்லது நடக்கும்னு அவங்க சொன்னாங்க, அந்த நல்லது நடக்கவே இல்லைன்னு டிடிவி தினகரன் சொல்கிறார். அப்ப இதன் பிறகு அவங்க வேற எதை காட்டியும் டிடிவி தினகரனை மிரட்ட முடியாதுங்கிறதா. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த கூட்டணிக்கு மீண்டும் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல்ட் அவருக்கு இருக்குன்றதா நம்ம. ரெண்டாவது கேள்வி என்ன வச்சிருக்கீங்க? ரெண்டாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, என்டிஏ முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் பொய் சொல்வது யார்? இதுதான் இருக்க மிகப்பெரிய கேள்வி. ஏன் என்டிஏ முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் பொய் சொல்வது யாருன்னு கேட்கிறோம்னு சொன்னா, முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக பாஜக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறார், அவர் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். யார் அறிவிச்சது? அமித்ஷா அறிவிச்சார் அப்படின்னு நாம் நம்பிக்கொண்டிருக்கோம். ஆனா டிடிவி தினகரன் இந்த செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா ஒருபோதும் எங்கும் அப்படி சொல்லவே இல்லை. சென்னையில் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேசிய தலைவராக அந்த பாஜகவை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருப்பார்னு தான் சொன்னாரே ஒழிய அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லல. ஊடகங்களை நீங்க இப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டீங்க. அவர் ஒருபோதும் சொல்லல. அப்படி சொல்லி இருந்தார்னா ஒரு பத்திரிகைக்கு அவர் பேட்டி அளிக்கும் பொழுது அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார்னு சொல்வாரா? அவர் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லியிருக்க மாட்டாரான்னு சொல்றார். அப்போ டிடிவி தினகரன், அக்கார்டிங் டு டிடிவி தினகரன் இன்டர்பிரேஷன், அமித்ஷா இதுவரை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்பதா. அதாவது அதை சான்று காட்டுறாரு. எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற போது அதிமுக வந்து இணைந்தாலும் கூட என்டிஏ கூட்டணிக்கு டெல்லியில் வந்து மோடி அமித்ஷாவும் தலைமை,
தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத முதலமைச்சர் வேட்பாளர் நான் புரிஞ்சுக்கல. இப்ப யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாங்க, இவர் வெளில வந்தார். அது வந்து நயினார் நாகேந்திரன் திடீர்னு அப்படி சொல்லிட்டாரு. அதை கேட்டோன்னே எங்களுக்கு அதிர்ச்சி ஆயிருச்சு. அதனாலதான் நான் உடனே சொன்னேன், நாங்க வந்து இது குறித்து கூட்டணியில் இருக்க வேண்டாம், டிசம்பர்ல முடிவு செய்யணும்னு சொன்னேன். அப்புறம் அடுத்த செய்தியாளர் சந்திப்புல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியில எனக்கு புரியல, மோடியும் அமித்ஷாவும் டிசைட் பண்ணாத ஒன்றை எப்படி நயினார் நாகேந்திரன் டிசைட் பண்ண முடியும்? ஒருவேளை அவங்களுடைய உத்தரவின்றி நயினார் நாகேந்திரனால் என்டிஏல முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் பேச முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு கடுமையா விமர்சிச்சவர்னு தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதே அம்சம் அந்த கூட்டத்தில் இருக்கார். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதான் நம்முடைய லட்சியம். எடப்பாடி பழனிசாமி நாங்க முதலமைச்சர் ஆக்கியே தருவோம், அதுக்காக பாஜகவினர் பாடுபடுவோம்னு அவர் சொல்றாரு. அவரும் அப்ப அதை என்டார்ஸ் பண்றாரு. அதுவும் அமித்ஷா இருக்கிற மேடையில என்டார்ஸ் பண்றாரு. அப்போ ஆனா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, அப்படி சொல்லவே இல்லை. இப்ப திடீர்னு நயினார் நாகேந்திரன் சொன்னதா எங்களுக்கு வந்து அதிருப்தியை ஏற்படுத்திருச்சு. இப்போவும் கூட பாருங்க, அவங்க சொல்லிட்டாங்களா இல்லங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. இப்போ மெயின்டைன் பண்றாரு. இப்போ தான் மெயின்டைன் பண்றாரு. அப்போ முதலமைச்சர் வேட்பாளரை என்ற குழப்பமே கூட அந்த கூட்டணிக்குள்ள இருந்துச்சு. அது இன்னமும் நீடிக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைங்கிறதுல கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. யார் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாருங்கிறதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மதுரையில கொடுத்த ஒரு முக்கியமான பிரஸ் மீட்ல ஒரு லீடு கொடுத்திருக்காரு. என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா, அவரு இல்ல அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க? ஆமா, இல்ல 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 அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க, ஏன்னா அவர் ஒரு கட்சியை நடத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா, அதுல போலாமே. இதெல்லாம் அது வந்து தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். அரசியல்ல புரட்சி தலைவர் வந்து அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன், நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அது நாங்க செய்வோம். தெளிவா அடிக்கிறாப்ல. அரசியலில் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் எல்லாம் கிடையாது. டிடிவி வேட்பாளர் டிடிவியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால் என்னன்னு கேட்கிறார். அவர் பாயிண்ட் அவர் கிளியர் பண்ணிட்டார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் காட்டியடை பொந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோன்னு பாரதி போல அவர் பாட்டு தான் பாடல. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க ஏற்கனவே இந்த KS அழகிரியோட நீங்க இதை சேர்த்துக்கலாம். ஏன் அவங்க இப்படி ஒரு குரல் எழுப்புறாங்கன்னா, இன்னொரு கூட்டணிக்கான வாய்ப்பு தாவேகாவுடன் இருக்கிறது, காங்கிரஸுக்கு அது கூட சின்ன ஒரு நப்பாசை ஏற்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. டிடிவி தினகரனை பொறுத்தவரை அது வெளிப்படை. எங்க ஷார்பன் பண்ண வேண்டியிருக்குன்னா, டிடிவி தினகரன் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டுவது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விடுக்கிற மிரட்டலா, இல்ல அவர் டிசைட் எடுத்துட்டாரா டிசிஷன் தான் கேள்வி. இல்ல இப்போ வந்து அவர் நான் வந்து விஜயோட கூட்டணி சேர போறேன்னு சொல்லல. எஸ், கேட்கும்போது அவர் தெளிவுபடுத்துறாரு. அவர் ஏங்க அது விஜய் வந்து தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் இளையவர் என்றாலும் கூட அவருக்கான மக்கள் செல்வாக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் தான் சொல்றாரு. அவரையே கூட்டணிக்கு போகணும்னு அவர் சொல்லல. ஆனா அவருடைய பேச்சுக்கள் செயல்பாடுகள் எல்லாமே அவர் போய் திமுக காங்கிரஸ் கூட்டணியில சேர முடியாது, அது வெளிப்படை. அதிமுக பாஜக கூட்டணியிலும் அவர் வெளிவந்து விட்டார். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, சீமானை பற்றி அவர் என்ன டிடிவி தினகரன் சொல்றாருன்னா, அவர் இந்த முறை கூட யோசிச்சுட்டு இருக்காரு கூட்டணிக்கு போகலாமான்ட்டு. அப்போ டிடிவி தினகரன் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் என்னன்னா, ஒன்னு தாவேகா, இன்னொன்னு சீமான். இதுல சீமான் வந்து எப்படி வருவாரான்னு தெரியல. அப்போ எஞ்சி இருக்கிற ஒரே வாய்ப்பு தாவேகாங்கிற கேள்வி தானே நமக்குள்ள வரும்.